எல்லாருக்கும் வணக்கம். சிறுதுளி பெருவெள்ளமாகும்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் விஎக்ஸ் ரசாயனத்தோட சிறுதுளி பெரிய நாடுங்களையே நடுங்க வச்சுருக்குங்க. நடுங்க வச்ச அளவுக்கு அது நியூக்ளியர் பாம்போ இல்லை மிசைலோ கிடையாதுங்க. ஒரு சாதாரண ஆயில் திரவம் மாதிரி இருக்க ஒரு ஆபத்தான கெமிக்கல். எவ்வளோ ஆபத்துனா, ஒரு சின்ன ட்ராப் நம்ம மேலே பட்டாலோ இல்லை அதோட ஆவியை நம்ம சுவாசித்தாலோ நம்ம உயிருக்கே பெரிய ஆபத்தாக மாறிடுங்க. அந்த ரசாயனத்தோட பேர் தான் விஎக்ஸ் நர்வ் ஏஜென்ட். இப்படிப்பட்ட தன்மையுடைய கெமிக்கல் எப்படி வேலை செய்யுது, எப்படி கண்டுபிடிச்சாங்க, இதுக்காக பல நாடுகள் பயந்தாங்க, இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் திஸ் இஸ் பிரசன்னா. வெல்கம் டு ப்ரோவாக்கர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல விஎக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. விஎக்ஸ்னா நர்வ் ஏஜென்ட்னு சொல்கிற ஒரு வகையான கெமிக்கலுங்க. பாஸ்பரஸ் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம்ல, ஒரு கெமிக்கல் எலமெண்ட். அந்த கெமிக்கல் எலமெண்ட்ஸ் பாஸ்பரஸோட சில முக்கியமான ஆர்கானிக் காம்பவுண்ட்லாம் சேர்த்து உருவாக்கியிருக்காங்க. காமனாக கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்லாம் தனித்தனியாக இருக்கிறப்போ பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்று சேர்க்குறப்போ ஒரு புது ரியாக்ஷன் உருவாகும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, எப்படி அரிசி பருப்பு காய்கறிகள்லாம் சேர்ந்தா ஒரு புது டிஷ் உருவாகுதோ அதே மாதிரி தாங்க இந்த பாஸ்பரஸ், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் இந்த எலமெண்ட்ஸ்லாம் வச்சு ஒரு பயங்கரமான விஎக்ஸை உருவாக்கியிருக்காங்க. இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்தா விஎக்ஸ் உருவாயிருமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆகாதுங்க. இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு சரியான மூலக்கூறு அமைப்பில் துல்லியமாக இணைச்சிருக்காங்க. அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் நம்ம உடம்புல இருக்க அசிட்டைல் கொலைனெஸ்டர்ஸ்னு சொல்கிற என்சைமோட செயல்பாடுகளை தடுக்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இதை புரிஞ்சிக்க முதல்ல நம்ம பாடியில் அசிட்டைல் கொலைனெஸ்டர்ஸோட ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம பாடியை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதே நர்வஸ் சிஸ்டம் தான் எல்லாருக்குமே தெரியும், அதாவது நரம்பு மண்டலம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு, நம்ம சுடு தண்ணியில் கையை விட்டோம்னா பிரெயின் உடனே கையை எடுன்னு ஒரு சிக்னல் அனுப்பும், உடனே நம்ம எடுத்துருவோம். ஒரு சேரில் ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் உட்காந்துருந்தா மசில் ப்ரெஷர்னால பிளட் ஃப்ளோ கம்மியாகி நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக பொசிஷனை சேஞ்ச் பண்ண வைக்கும். இதே மாதிரி தாங்க பாடியில் ஒவ்வொரு விஷயத்தையும் பிரெயின் மானிட்டர் பண்ணிட்டு உடம்பு ஃபுல்லாக சிக்னலை அனுப்பிட்டு இருக்கும். அப்படி அனுப்புகிற சிக்னல் எல்லாம் நம்ம நரம்பு வழியாக தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த நரம்புக்குள்ளே இருக்க நரம்பு செல்கள் தொடர்ச்சியாக இருக்காதுங்க. ஒரு நியூரான் செல்லுக்கும் இன்னொரு நியூரான் செல்லுக்கும் இடையில கேப் இருக்குங்க. அந்த கேப்பை தான் சைனாப்ஸ்ன்னு சொல்கிறோம். அது வெறும் கேப் மட்டும் கிடையாதுங்க, அங்கே தான் சிக்னல் எக்ஸ்சேஞ்சும் நடக்கும். உதாரணத்துக்கு, மூச்சை இழுன்னு பிரெயின் ஒரு சிக்னல் அனுப்புங்க. அசிட்டில் கோலின் அந்த மெசேஜை டைஃப்ராம் கொண்டு வந்து சேர்க்குங்க. அதாவது தமிழில் உதரவிதானம்னு சொல்லுவோம். அந்த மெசேஜை கேட்ட டைஃப்ராம் கான்ட்ராக்ட் ஆகுங்க. அந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே வந்த மெசேஜை அசிட்டில் கொலினெஸ்டர்ஸ் என்சைம் இம்மீடியட்டாக டெலிட் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் மூச்சை விடுன்னு பிரெயின் ஒரு சிக்னல் அனுப்பும். சேம் ப்ராசஸ் தான், மெசேஜ் கொண்டு வந்து டைஃப்ராம்கிட்ட சேர்க்கும். அந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே அசிட்டில் கொலினெஸ்டர்ஸ் என்சைம் அசிட்டில் கொலினை இம்மீடியட்டாக டெலீட் பண்ணிவிடும். அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கிற இடம் தான் சைனாப்ஸ். இந்த விஎக்ஸ் நம்ம மேலே பட்டோன்னே உடம்புக்குள்ளே போய் ரத்தத்தில் கலந்துரும். அப்புறம் அது பிளட் வெளியாக நர்வஸ் சிஸ்டத்தை ரீச் பண்ணுதுங்க. அங்கே போனதும் அசிட்டில் கொலினெஸ்டர்ஸ் என்சைமோட ஒர்க்கை பண்ண விடாமல் லாக் பண்ணுதுங்க. அதனால் பிரெயினில் இருந்த வந்த மெசேஜ் முடிவுக்கு வராமல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது ஒரு இடத்துல மட்டும் இல்லைங்க, உடம்புல உள்ள பல சைனாப்ஸ்களில் இருக்க அசிட்டில் கொலினெஸ்டர்ஸ் என்சைம்களை அஃபெக்ட் பண்ணிடுதுங்க. அதாவது நர்வஸ் சிஸ்டமோட நார்மல் கண்ட்ரோலே சீர்குலைஞ்சு போயிடும்னு சொல்கிறாங்க. நம்ம கையை தூக்கணும்னு நினச்சாலும் பிரெயின் அந்த சிக்னலை அனுப்புனாலும் அங்கே ப்ராசஸ் நடக்காதுங்க. இதோட விளைவுகள் எப்படி இருக்குன்னா, ஒரு காரோட ஆக்சிலேட்டரை விடாமல் நிப்பாட்டாமல் அழுத்திக்கிட்டே இருந்தோன்னா அதோட இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகி எப்படி இன்ஜின் கொலாப்ஸ் ஆகுமோ அதே நிலைமை தாங்க நமக்கும். மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆக முடியாமல் தசைகள்லாம் நடுக்கம் ஏற்பட்டு செயலிலேருந்து போயிடுதுங்க. சரி, இவ்வளோ பயங்கரமான கெமிக்கலை யார் கண்டுபிடிச்சது? பெரிய இராணுவ விஞ்ஞானிகளாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் உண்மை அதை விட ஆச்சரியமானதுங்க. இந்த விஎக்ஸை முதல்ல போருக்காக கண்டுபிடிக்கல, விவசாயத்துக்காக பூச்சிகளை கொல்கிற பூச்சிக்கொல்லி ரிசர்ச்சில் தான் இந்த கெமிக்கல் உருவாகியிருக்கு. 1950 பிரிட்டனில் இருந்த ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் பூச்சிகளை கொல்றதுக்காக புது வகையான பூச்சிக்கொல்லியை உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரிசர்ச்சில் முக்கியமான ரோல் பிளே பண்ணவர் தான் டாக்டர் ரஞ்சித் கோஸ். அவரும் அவரோட டீமும் பூச்சிகளோட நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்கிற மாதிரி சில புது கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை கண்டுபிடிச்சாங்க. ஆரம்பத்தில் இது விவசாயத்துக்கு பெரிய வெற்றியாக இருக்கும் தான் நினச்சாங்க. ஆனால் டெஸ்ட் பண்ண பயங்கரமான உண்மைகள் வெளியாகிருக்கு. இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் பூச்சிகளை மட்டும் இல்லை, மனிதர்களோட நரம்பு மண்டலத்தையும் மோசமான முறையில் பாதிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதிலிருந்து தான் வி சீரியஸ்ன்னு சொல்கிற ஒரு புது ஃபேமிலி உருவாயிருக்கு. அந்த வி சீரியஸில் இருந்த காம்பவுண்ட்ஸோட ஆபத்தான தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு இராணுவ அதிகாரிகளும் அதில் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த ரிசர்ச்சில் வி சீரியஸில் இருந்த பல மூலக்கூறுகளை விட இன்னும் சக்தி வாய்ந்த ஒரு புது வெர்ஷனாக விஎக்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த கண்டுபிடிப்புகள் டைமில் தான் கோல்டு வாரம் ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கு. அமெரிக்காவும் ரஷ்யாவும் உலகத்தோட அதிகாரத்துக்காக போட்டி போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. புது புது ஆயுதங்களை உருவாக்க ரெண்டு பக்கமும் முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் தங்களோட நெருங்கிய கூட்டணி நாடான அமெரிக்கா கிட்ட
அந்த ரிசர்ச் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பிரிட்டன் அந்த ரிசர்ச் இன்ஃபர்மேஷனை அமெரிக்காவோட ஷேர் பண்ணியிருக்காங்க. பதிலுக்கு அமெரிக்கா சில நியூக்ளியர் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷனை பிரிட்டனோட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஎக்ஸ் அமெரிக்கா இராணுவ ஆராய்ச்சியில் வேகமாக முன்னேற ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 10,000 டன் கணக்கில் விஎக்ஸை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதை உடனே யூஸ் பண்ணலை. ஆனால் தேவைப்பட்டா யூஸ் பண்ணவும் தயாராக இருந்தாங்க. கோல்டு வார் டைமில் சில ஆயுதங்கள் போருக்கு மட்டும் இல்லைங்க, பயம் காட்டுறதுக்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கு. சிம்பிளாக சொல்லணுன்னா, என்கிட்ட இந்த மாதிரி ஆயுதம் இருக்குது, என் மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசிச்சுக்கோ அப்படின்னு சிம்பாலிக்காக சொல்கிறதுக்காக. இதனால் பல நாடுகள் கெமிக்கல் வெப்பன் ரிசர்ச் மேலே அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் பெரிய திருப்பம் ஒன்று உண்டாயிருக்குங்க. ஒரு காலத்தில் விஎக்ஸை டன் கணக்கில் உருவாக்கிட்டு இருந்த அமெரிக்காவே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், ஆரம்பத்தில் விஎக்ஸோட சக்தியை மட்டும் பார்த்தவங்க பின்னால் அதோட விளைவுகளையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு துப்பாக்கி யூஸ் பண்ணால் யார் டார்கெட்டுன்னு தெரியும், ஒரு மிசைல் லான்ச் பண்ணால் எங்கே விழுன்னு தெரியும். ஆனால் விஎக்ஸ் மாதிரி கெமிக்கல் ஏஜென்ட்டுக்கு அப்படி ஒரு கட்டுப்பாடே கிடையாதுங்க. ஒரு சின்ன தப்பு, ஒரு சின்ன கசிவு நடந்தால் கூட முதல்ல பாதிக்கிறதே அதை கையாளுறவங்க தான். ஒரு எதிர்பாராத பெரிய விபத்து நடந்துச்சுன்னா அதோட விளைவுகள் பெரிய அளவில் இருக்கும். அது சோல்ஜர்ஸை மட்டும் இல்லை, சாதாரண மக்களையும் பாதிக்கும். சின்ன குழந்தையிலேருந்து வயதான பெரியவங்கள வரைக்கும் எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஆபத்தான கெமிக்கலுங்க அது. அதனால தான் உலக நாடுகள் அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் மனித குலத்துக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. 1993 கெமிக்கல் வெப்பன் கன்வென்ஷன்னு ஒரு முக்கியமான சர்வதேச ஒப்பந்தம் உருவாக்குனாங்க. அந்த அக்ரிமெண்ட்டோட நோக்கம் கெமிக்கல் வெப்பன்ஸை உருவாக்குறதையும் அதை வச்சிருக்கிறதையும் அதை பயன்படுத்துகிறதையும் நிறுத்தணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் 1997 அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பல நாடுகள் அவங்கக்கிட்ட இருந்த கெமிக்கல் வெப்பன்ஸை அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அமெரிக்காவும் ஒன்று. ஒரு காலத்தில் விவசாயத்துக்கு உதவி செய்ய ஆரம்பித்த ரிசர்ச்சு பின்னால் உலகத்தோட மிக பயங்கரமான கெமிக்கல் வெப்பன்ஸில் ஒன்றா மாறிச்சு. அப்புறம் உலக நாடுகள் சேர்ந்து தடை செய்யப்பட்ட கெமிக்கல் வெப்பன்ஸாக ஆகிடுச்சு. இதில் விஎக்ஸ் நமக்கு முக்கியமான லெசனை சொல்லுதுங்க. சயின்ஸ் நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை, அதை எப்படி பயன்படுத்துகிறோன்னு தான் முக்கியம். ஒரு கண்டுபிடிப்பு மனித குலத்தையே முன்னேற்ற முடியும். அதே கண்டுபிடிப்புகள் தவறானவங்க கையில் போயிட்டா பேரழிவையும் உருவாக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த உலக நாடுகள் பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ண சில தவறுகளை திரும்பவும் நடக்க விடாமல் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு ட்ரூத் ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.